அமெரிக்காவுடன் இடம்பெறும் கொடுக்கல் வாங்கல்களுக்கு அமைய தீர்வை வரியை அறவிடுவதாக கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். நாடுகளுக்கிடையேயான கொடுக்கல் வாங்கலில் நிலவும் வர்த்தக இடைவெளியை கவனத்தில் கொண்டு அதனை சமநிலைப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி அப்போது குறிப்பிட்டிருந்தார். இதற்கிணங்க இலங்கைக்கு 44% வரி விதிக்கப்பட உள்ளது. எனினும் ஜூலை 9ஆம் தேதியிலிருந்து புதிய தீர்வை வரியை அறவிடுவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அப்போது குறிப்பிட்டிருந்தார். 170க்கும் மேற்பட்ட நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்ட சிக்கலான தன்மையினால் வரி விகிதங்களை கடிதம் ஊடாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தீர்மானங்களை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை 3 நாடுகளுடனான பரஸ்பர தீர்வை வரி தொடர்பான கலந்துரையாடல்கள் நிறைவடைந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவிக்கின்றது. ஐக்கிய ராஜ்யம், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுடனான கலந்துரையாடல்கள் நிறைவடைந்துள்ளன. இதேவேளை தமது நாடு மீது விதிக்கப்பட்ட 36% தீர்வை வரியை தவிர்ப்பதற்கு தாய்லாந்து சில தீர்மானங்களை எடுத்துள்ளது. இதற்கிணங்க அமெரிக்க உற்பத்திகளுக்கு அதிக சந்தை வாய்ப்புகளை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதுடன் சில அமெரிக்க உற்பத்தி பொருட்களுக்கான தீர்வை வரியை முற்றாக நீக்குவதற்கும் தாய்லாந்து தீர்மானித்துள்ளது. இந்த விடயம் குறித்து இலங்கை உரிய கலந்துரையாடல்களை நடத்தாவிடில் பாரிய நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் என பல்வேறு தரப்பினரும் இன்று தெரிவித்திருந்தனர். இலங்கையிலிருந்து ஒரு குழுவினர் அமெரிக்காவுக்கு சென்று இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறினார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையின் பலன்கள் குறித்து அறிவிக்க அரசாங்கம் தவறிவிட்டது. நாட்டின் பொருளாதாரம், வெளிநாட்டு கொள்கைகள், அவற்றின் நடவடிக்கைகள் தொடர்பிலும் அவற்றில் கலந்து கொள்ளக்கூடிய தகுதியுடைய நிபுணத்துவம் கொண்ட குழு ஒன்று இந்த அரசாங்கத்தில் இல்லை என்பது எமக்கு புலப்படுகின்றது. உலகில் உள்ள பலம் வாய்ந்த நாட்டுடன் கலந்துரையாடி எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படும் தாக்கங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடாத்தி பொதுவான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு அரசாங்கத்தால் இயலவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. අපිට දැනගන්න ලැබිලා තියෙන විදිහට නැවත වතාවක් ඒ බදු குறித்த வரி விதிப்பை மீண்டும் நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக எமக்கு அறிய கிடைத்துள்ளது. இலங்கைக்கு எத்தனை வீத வரி விதிக்கப்படுகின்றது என்பது தொடர்பில் இதுவரை அறிய கிடைக்கவில்லை. எனினும் இம்முறையும் எமது அரசாங்கம் வரி தொடர்பில் சாதகமான நடவடிக்கை எடுத்துள்ளதா, வரி வீதத்தை குறைத்துக் கொள்வதற்காக எடுக்க வேண்டிய ராஜதந்திர மட்டத்திலான சாதகமான நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்ததா என்ற சந்தேகம் எமக்கு உள்ளது. අඩුකර ගැනීම සඳහා ගත යුතු රාජ්‍යතාන්ත්‍රික මට්ටමේ சாதனிய பியவராக கத்தது කියන සැකය අපිට තියෙනවා. அவர்கள் உணரும் வகையில் சலுகை வழங்கி வரி வீதத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். அவ்வாறு இல்லையெனில் ஆடை தொழில்துறை, தேயிலை தொழில்துறை போன்று நெருக்கடி உருவாகும்.